ஆரம்பிச்சாச்சே நம்ம எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே குரல் கொடுக்கணும். அப்புறம் ஏன் சீமானை பிடிச்சி நாம் திட்டிக்கிட்டே இருக்கிறோம்? சீமானும் நம்ம ஆளு தானே இப்படின்னு திடீர்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்போ அடுத்த ஒரு கேள்வி வந்துச்சுங்க. கல்வியை பற்றி சீமான் எங்கேயும் பேசவே இல்லையா? கல்வி முக்கியங்கிறது சீமானுக்கு தெரியாதா? யார் யாரோலாம் பேசியிருக்காங்க, சீமான் பேசாமல் இருப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு அது பயங்கரமாக மண்டக்குள்ளே உருண்டுக்கிட்டே இருந்ததுங்க. மரையேறுன்னு பேசுகிறாரு, கல்லுக்குடிங்கிறாரு, பானை செய்யுங்கிறாரு, மாடு மேயுங்கிறாரு. இத்தனையும் பேசின சீமானு கல்வியை பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருப்பாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஏன்னா இந்த 200 வருஷமாக இந்தியாவில் முழுசாக எல்லாத்தையும் படி 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 படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம கனக சுப்புரத்தினம் ஐயா எழுதுனதுலேயே ஆக சிறந்த கவிதை எதுன்னு தெரியுமா? படி 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 படியே தான். காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி படி, இப்படி படி 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 படிச்சுக்கிட்டே இருன்னு சொன்னார். இப்படி எல்லாருமே படி படி படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சீமா மட்டும் ஏன் படிப்பை விட்டு வெளியே வந்து பேசுகிறாரு? டாக்டருக்கு படித்தா எல்லாம் மாற்றி மாற்றி ஊசி போட்டு விளையாடுவீங்கிறாரு. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையான்னு கேட்குறாரு. நம்ம ஆளுங்க இப்போ தான் படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போயிட்டுருக்குறாங்க. அவங்கள கூப்பிட்டு சாஃப்ட்வேர் வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு தானே வேலை பார்க்குற, அந்த கஞ்சியை நான் தானே ஊற்றுறேன் அப்படிங்கிறாரு. நீ ராக்கெட்டே விட்டாலும் சோறு நான் தானே போடுறேன்னு கேட்குறாரு. படித்த எல்லாத்தையுமே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டே இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் பாருங்க, கள்ள குடிச்சா நல்லதுங்கிறாரு, மாடு மேய்ச்சா நல்லதுங்கிறாரு, பானை செஞ்சேன்னா அமெரிக்காவில் இம்பிட்டு வேலை போகுதுங்கிறாரு. பணம் ஏறுறவனை பார்த்து பணம் ஏறுறையே, உனக்கு நீ சாப்பிட்டு தானே பணம் ஏறுற, சாப்பாடு நான் தானே கொடுக்குறேன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. மாடு மேய்க்கிறவனை பார்த்து நீ வாட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு மலை ஏறி போயிடுவ, நீ வந்து சாப்பிட்றதுக்கு கஞ்சி நான் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆனால் டிகிரி படித்து பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ என்ன பண்ணாலும் கஞ்சி நான் தான் ஊற்றுறேன்னு கில்ட்டினஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த சீமான் கல்வியோட பெருமையை எங்கேயாவது பேசியிருக்காரா அப்படின்னு யோசிச்சா அட ஆமாங்க பேசியிருக்கிறாரு. சீமானுடைய தம்பிங்க பிள்ளைங்க கிட்ட எல்லாம் மாடு மேய்ச்சா நல்லது, பால் பண்ண வச்சா நல்லதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பையன்கிட்ட பேசுகிறப்ப மட்டும் இதை பற்றி ஒரு வார்த்தை வரலங்க, படிப்பை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காரு. நல்லா கேட்டுக்கங்க, சீமானோட தம்பிங்கள்லாம் குடும்பமாக கூட்டத்துக்கு வந்து என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும். ஆனால் இவர் உள்ளக்கு இவர் சொல்கிறத கேட்டுக்கிறீங்களா? ஒரு பக்கம் பார்த்தா அப்பா கட்சி அதுன்னு சொல்லிட்டு அப்பா ஊர் முழுக்க இருப்பாரு, நீங்க ஒரு பக்கம் ஸ்கூல் போவீங்க. இது மாதிரி அப்பாவும் மகனும் ஒன்னா இருக்கிற நேரமே வந்து ரொம்ப குறைவா தானே இருக்கும். அது கூட்டங்களுக்குலாம் வருவான். நான் கூட்டம் ஏதாவது நடந்துச்சுன்னா நான் வர ரொம்ப முயற்சி பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் அந்த ஹோம்ஒர்க்கும் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுவேன். கேட்டிங்களா? கூட்டத்துக்கு வரக்கு தம்பிக்கு பிரியம் இருக்கு, ஆசை இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹோம்ஒர்க்கு பள்ளி பாடங்கள் இருக்கிறதுனால தம்பினால கூட்டத்துக்கு போக முடியல. இவன் படிச்சு என்ன கிளைக்க போறான், கூட்டத்துக்கு வர வேண்டியதானே. அதுதான் மாடு மேய்க்கிறதே கவர்மெண்ட் வேலையா பண்ணி தரேன்னு சொல்லிட்டார்ல, அப்போ கூட்டத்துக்கு வர சொல்ல வேண்டியதானே பசங்களை? சொல்ல மாட்டாரு. ஏன்னா இது அவரு பையன். தம்பி நீ ஏன்பா கூட்டத்துக்கு வரதில்ல? தம்பி சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீ ஏன் சொல்லிறப்பா? பள்ளிக்கூடம் அந்த ஹோம்ஒர்க்கும் இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுவேன். இவரு கூட்டமா பேசி சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாத்தியத்தில் பையனையும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தம்பி நீ வராதப்பா, நீ ஸ்கூலுக்கு போ, சம்பாதிக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்காகத்தான் தொண்டகிளிய கத்தி சம்பாதிக்கிறேன், நீயாச்சும் படித்து நல்ல நிலைமைக்கு வாடா அப்படின்னு ஒரு அப்பாவா பேசுகிறாரு. அந்த அரை மணி நேரம் இன்டர்வியூவில் எங்கேயாவது ஒரு இடத்துல சீமானு அவரோட பையனை தம்பி பசங்களை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுருவாருன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நடக்கவே இல்லைங்க. பார்த்துட்டு வந்துடுவோம். நல்லா கேட்டுக்கங்க, சீமானோட பையனுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குன்னு அவரே சொல்கிறாரு, கேட்டுக்கங்க. அப்பா கிட்ட தயக்கத்தோட தான் கேட்போம், இதுக்கெல்லாம் அவர் அனுமதிப்பாரா மாட்டாரான்னு. எதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்? நான் பயிற்சி பண்ணும்போது எல்லாத்துலயும் சுதந்திரம் இருக்கு அவனுக்கு. அவர் படிக்கிறது அதெல்லாம் வகுப்புக்கு போய் அதெல்லாம் இந்த பயிற்சி மட்டும் பண்ணு. அவனுக்கு என்னன்னா ஃபிட் ஆயிரணும்னு இருக்கும். ஆனா அதுக்கு கராத்தே போவான். அதாவது இவர் பையனுக்கு ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை, படிப்பை தாண்டி ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை. அதுதான் பணம் மரம் ஏறினா பாடி ஃபிட்டாக போகுது, மாடு மேய்ச்சிட்டு மலை ஏறினா பாடி ஃபிட் ஆகும். எங்கள் பானை செய்கிறதுக்கு மண் மிதிக்கிறது, பானை செய்கிறது உட்காந்தா இது எல்லாமே அவ்வளோ எக்ஸசைஸுங்க.
அதுவும் டெய்லி 10 பனைமரம் ஏறி இறங்கிட்டா படிக்கட்டா பையனுக்கு 6 பேக் வந்துரும்ல. இவ்வளவு நாலேஜ் இருக்கிற நீங்க பையனை பனைமரம் ஏற விடாம கராத்தக்கு அனுப்புறீங்க, ஜிம்முக்கு அனுப்புறீங்க. பனைமரம் ஏறுறது குலத்தொழில்னு வச்சுக்குவோம். ஆனாலும் உங்க பையன் பனைமரம் ஏறக்கூடாது, படிக்க போகணும். அதையும் மீறி நீ ஃபிட் ஆகணும்னா கராத்தே போய் வேணா ஃபிட் ஆயிக்க. எவ்வளோ விவரமா இருக்காரு. தான் புள்ளனா விவரமா பார்த்துக்கிறாரு. அதே தம்பி பிள்ளைங்கன்னா அந்த பிள்ளைங்க மரம் ஏறினா என்ன, மாடு மேய்ச்சா என்ன, குளத்தை வெட்டினாதான் என்ன. சரி போவோம். அவன் புள்ளனது என்ன கொஞ்சல்ஸு. தான் ஆடாவிட்டாலும் சதையாடும். ஆடட்டும். மூச்சுக்கு 300 தடவை தமிழ் 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 தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிற சீமான், அதுவும் ஆங்கிலம் பேசுனா அவ்வளவுதான். அப்படி பேசுனா அவங்க அம்மா கூட வேற யாராவது அந்த அளவுக்கு ஆங்கிலத்து மேல கோவமா இருக்கிற சீமான், பெரியார வழிகாட்டின்னு ஏத்துக்கிட்டு இருந்த சீமான், பெரியார் தமிழ சனியேன்னு சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அதாவது இப்பதான் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தமிழ காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னதுனாலயே, வீட்டுல உன் வேலைக்காரி கிட்ட கூட ஆங்கிலத்தை பேசுன்னு பெரியார் சொன்னதுனாலயே அவ்வளவு கோவப்பட்டு எனக்கு பெரிய புராணம் போதும், பெரியாரே தேவையில்லைன்னு தூக்கி போட்டு வந்தவர் தான் சீமான். அவர் பையனை பத்தி எம்பிட்டு புகழ்ந்து பேசுறாருன்னு கேளுங்க. ஸ்பெசிஃபிக்கான ஃபிலிம் எல்லா படமும் எல்லாரோட படமும் பிடிக்கும். ஆங்கில படம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். அது அந்த சண்டை படங்களுக்கு. என்ன படம் தம்பி, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஆங்கில படம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். அது அந்த சண்டை படங்களுக்கு. ஆங்கில படத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். ஏன் ஆங்கில படம் பார்க்கணும்? தமிழ்ல என்ன படமே இல்லையா? அதுவும் சண்டை படம் இல்லவே இல்லையா என்ன? பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படம் இருக்குது, தம்பின்னு ஒரு படம் இருக்கு, வீரநடைன்னு ஒரு படம் கூட இருக்குது. இத்தனை படம் தமிழ்ல இருக்கிறப்ப ஏன்பா ஆங்கில படத்தை பார்க்கற? ஏன் சீமான், ஆங்கில படம் பார்க்கறது நல்லது, ஆங்கில படம் பார்க்கலாம். அப்போ இல்ல உன் புள்ள மட்டும் ஆங்கில படம் பார்த்தா பெருமை, தம்பி பிள்ளைங்க பார்த்தா பெருமை இல்லையோ? சரி ரைட்டு, நம்ம அடுத்தது போவோம். அவன் புள்ளேன்னு வந்துட்டு அம்புட்டு அக்கறை, அடுத்தவன் புள்ளேன்னா அது வேற. அவங்க அப்பாவுக்கு புள்ள கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆசையை கேட்டுக்கோங்க. அப்பா நம்ம கூட இருக்க முடியலையே, வேலையா இருக்காருன்னா எந்த ஒரு மூமெண்ட் கொஞ்சம் வருது. இந்த பிறந்த நாட்கள் அந்த நாளா மோஸ்டா இருப்பாரா? எல்லா பிறந்த நாளும் இருப்பாரு வீட்டுல. எப்பவுமே அந்த மாதிரி கேக் வெட்டும் போது வெளில போகும்போது வர முயற்சி பண்ணுவாரு. ஆனா அந்த நேரம் அவனுக்கு பள்ளிக்கூடம் வச்சிருவாங்க. பர்த்டே அன்னைக்கு கூட தம்பிக்கு ஸ்கூல் இருந்தா பையன் ஸ்கூலுக்கு தான் போகணும். அப்புறம் பையன் ஸ்கூலுக்கு போய் படிச்சு டாக்டராகி வந்ததுக்கு அப்புறம் இவர் ஊசி போட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணுவார். இவர் ஆப்ரேஷன் தான் பண்ணுவார். தம்பி பசங்க தான் டாக்டராகி மாற்றி ஊசி போட்டு விளையாடுவாங்க. இவர் பையன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நேராக போயிடுவார். ஏன்னா ஊசி போட்டு விளையாடுறதுக்கு எதுக்கு தம்பி பசங்களாம் கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்கிறது? இவங்க எல்லாம் மரம் ஏறுறது, மாடு மேய்க்கிறது, பானை பண்ணுறது போதும். ஆனால் இவங்க பையன் பள்ளிக்கூடத்துக்கு லீவே போடாமல், என்ன வந்தாலும் லீவு போடாமல் போயிட்டே இருக்கணும். படிப்பு அம்புட்டு முக்கியம். எங்க சீமானுக்கு அப்ப கல்வியின் முக்கியத்துவம் தெரியுது இல்ல? ஆனா என்ன பிரச்சனைனா, அவரு பையன் படிச்சா மட்டும்தான் அது இம்பார்ட்டன்ட் கல்வி. மற்றவங்க படிச்சா எதுக்குடா அந்த கல்வி? இன்னும் போவோம், முழுசா படிப்பை பத்தி தான் பேசியிருப்பாரு. அது கொஞ்சம் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு பள்ளிக்கூடம் வச்சு விட்டுருவாங்க துயரத்துக்கு. விடுமுறை போட்டா நாட்கள் குறைஞ்சிருது. அது பள்ளிக்கூடங்கள் அதை எண்ணுறாங்க, அது இவ்வளவு நாள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு. அதனால விடுமுறையே எடுக்காத, நீ போயிரு என்ன நாள். அட்டண்டன்ஸ் எல்லாம் லேக் ஆகுதாமா, அதனால லீவே போடாம பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிறது அம்புட்டு முக்கியம்ப்பா. ஏங்க இது அட்டண்டன்ஸ் லேக்குக்காக போறது இல்ல, இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கை கேளுங்க. வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபா ஃபீஸுங்க. ஓகேவா? 250 நாள் ஒர்க்கிங் டேன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு நாளைக்கு பையனுக்கு ஃபீஸு 10,000 ரூபா. 10,000 ரூபா கட்டி பையன் படிக்க போகிறதுனால தான் லீவு போடாமல் போயிட்டுருக்குறா. கல்வியின் முக்கியத்துவம் இப்போ தெரியுதா தற்குறி தம்பிகளா? சீமான் நீங்களே பேசுங்க, தம்பிங்களுக்கு புத்தி வருதான்னு பார்த்துருவோம். ஏங்க அண்ணன் தம்பிங்களுக்கு இடையில பயங்கரமான சண்டையெல்லாம் வருங்க. அடுத்த வேளை சோத்துக்கான சண்டை இல்லை, என்ன சண்டைன்னு கேளுங்க. இப்ப பண்றது இல்ல, சொல்ல மாட்டேன், சின்ன வயசுல பண்றது தானே. இப்ப சின்ன சின்ன சண்டைகள் நடக்குமா? அண்ணன் தம்பி சண்டைகள்லாம் அதெல்லாம் அடிச்சுக்க மாட்டேன். பரவாயில்லையே. தொலைக்காட்சி பாக்குறதுல இவன் ஒண்ணு பாக்க நினைப்பான், அவனுக்கு ஒரு தனியா இருக்கு, இவனுக்கும் தனியா இருக்கு. ஆனா அந்த வரவேற்பறையில் இருக்கிறது உட்கார்ந்துக்கிட்டு பெரிய திரையில அவன்
அவன் ஒரு இது பார்க்கணும்னப்பா, இவன் ஒரு இது, இவன் எடுத்து ஒழிப்பான், அவன் அதை பறிப்பான். கொடுத்து விடுறா, நீ உள்ள போய் பாடுறா அப்படின்னா, சரி நீ தான் உன் அறையில் போய் பாடுறா. அது சண்டை தான், அதான் சண்டை. சரி, சின்ன பையனுக்கு தனி ரூமு வித் டிவி, பெரிய பையனுக்கு தனி ரூமு வித் டிவி. ஆனாலும் ஹாலில் இருக்கிற பெரிய திரையில தான் பார்ப்பாங்க. அந்த பெரிய திரையில பார்க்கறதுக்காக தான் ரிமோட்டுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. ஏன்னா இவர் ஏழை தாயின் மகன். அவர் ரோட்டில் படுத்தவர், பிளாட்ஃபார்மில் படுத்தவர், அடுத்த வேலை சோறுக்கே சுந்தர்சி கிட்ட காசு வாங்கினவர். அவர் தான் ரூமுக்கு ஒரு டிவி வச்சிருக்கிறாரு. அது போக ஹாலில் பெரிய டிவி வச்சிருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேரும் அந்த பெரிய திரையில் பார்க்கறதுக்கு அடிச்சுக்கிறாங்க. இங்கே தம்பி பசங்க, சரி விடுங்க, நாம் இதை பேசினா அப்புறம் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. இப்போ ஆங்கர் ஒரு கேள்வி கேட்பாரு, கேளுங்க. என்ன சொல்லுவாங்க நண்பர்கள்லாம், உங்களோட அப்பாவோட இது பார்த்தண்டா இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும், நம்மளும் இந்த ஒரு பேரை கெடுத்துடக்கூடாது, அந்த ஒரு நிறைய எண்ணம் ஓட்டம். எது அப்பாவோட அந்த வீடியோவை பார்த்தேன் இந்த வீடியோவை பார்த்தேன்னு ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்களா? ஐயோ ஐயோ, அதெல்லாம் விஜயலட்சுமி திட்டுற வீடியோவாச்சே. ஐயோ, அவன் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்களே. இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அந்த படிக்கிற பையன், சின்ன பையனோட மனசு என்ன பாடுபடும்? இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க சார். ஐயோ, சீமானோட வீடியோவை பற்றியெல்லாம் பேசாதீங்க. அவன் ஏற்கனவே கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன்னு சொல்லியிருக்கானே. அந்த வீடியோ நம்ம இப்போ இதில் போட்டோம்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. அடுத்த கேள்வி கேளுங்க சார், அதுதான் நல்லா இருக்கும். ஏங்க, அடுத்த முக்கியமான விஷயங்க, அதை கேளுங்க. சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும், நம்மளும் இந்த ஒரு பேரை கெடுத்துடக்கூடாது, அந்த ஒரு நிறைய எண்ண ஓட்டம் இருக்கும்ல. அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நண்பர்கள் அப்பாவை பத்தி அதே ஒரு தடவை என்னை நேர்காணல் எடுத்து போட்டான், அவன் வலைவலி நடத்தினான். ஓகே, கொஞ்சம் மேல படிக்க போறான். இது படிக்கிறப்போ வலைவலி நடத்தினானா? மாடு மேய்க்க போலியா, பனைமரம் ஏற போலியா? இந்த வலையொலிங்கிறது யூடியூப் சேனல் தானே? வலையொலி அப்படிங்கிறது இந்த யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் போட்டோன்னா நமக்கு பேமெண்ட் வரும், சம்பாதிக்கிற வேலை. இது பெருமையும் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு புகழையும் கொடுக்கும். எவனாதோ சார் நான் பார்ட் டைமாக கல்லறைக்கி விற்றுட்ருக்கேன் சார்னு சொல்லிட முடியுமா? அப்போது உங்கள் பையன் மட்டும் வலையொலி நடத்தணும், தம்பி பசங்கள்லாம் கல்லறைக்கி விற்கணும். தற்குறிகளா? இப்போவாது தெரிந்துங்கப்பா. சரி, முக்கியங்க. அடுத்தது அதை பாருங்க. பையன் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாருங்க. என்ன கேள்வின்னு கேளுங்க. அது தாங்க கேள்வி. நான் கேட்கவே முடியல. ஒரு 2 கேள்வி இப்போ கேட்கணும்ப்பா உங்கள் சார்பா. நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய உங்களுக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நாலேஜ்லாம் நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க? நீங்கள் இந்த மாதிரி மீடியாவில் போய் நீங்கள் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் இந்த மாதிரிலாம் நீண்ட காலம் நீங்கள் நிறுத்தாமல் நீங்கள் பேசுகிறீங்க. அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு நான் நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கீங்க. சூப்பர், நல்ல கேள்வி. மயமட்டில் என் கூட இருக்கிற எல்லாருக்கும் வியப்பு. இப்போ என் மயனுக்காவது அவன் போய் தூங்கிடுவான். நான் வந்து கீழே ஒரு அறை இருக்குல்ல நூலகம், மேலே ஒரு அறை இருக்கு நூலகம். அதுதான் காரணம். அது உனக்கு என் கூட பயணிக்கிறவங்க 10 நாள் 15 நாள் தொடர்ச்சியாக வருவாங்க. மயில் வந்து வண்டியிலையும் சரி இல்லை படுக்கை கூடவே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் என்னை தூங்குற நேரம் வரைக்கும் பேசிட்டு இருந்து போவாங்க. ஆனால் 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கான். அந்த ஆள் பேசும்போது வேற பேசுகிறாரே, எப்படா படிப்பா அப்படின்னு அவன். இது ஒரு பெருமை கேள்வின்னு வேற அந்த பையன் கேட்டிருக்கிறான். இதை வேற புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறான் அவனை. கீழே லைப்ரரி இருக்குது, மேலே லைப்ரரி இருக்குது, அங்கே படிப்பேன், இங்கே படிப்பேன், ட்ராவலில் படிப்பேன், அவ்வளோ புக்கு வச்சுருக்கிறானாமா. புதுசாக என்னப்பா பேசுகிற? 10 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்க அதே பழைய இத்து போன கதையை தானே பேசிகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நல்லா காதை பற்றிக்குங்க. இப்போ நபிகள் நாயகம் வந்து சொல்லுவார், கேளுங்க. தீமையை எதை வச்சு அழிப்பீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுமில்ல. இதை இவனே 1330 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பான். இவன் புதுசாக எதையும் பேசினதில்ல, ஏற்கனவே பேசினதை தான் பேசிக்கிட்டே இருப்பான். மாவீரர் நாள் உரை அப்படின்னு போய் நிற்பான் மயக்க பிடிச்சிட்டு. மாவீரரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். போய் அவங்க சமைச்சு போட்டது இவன் தின்னது, இவன் வேண்டது எடுத்து போட்டது, இதெல்லாம் முடிச்சு நேராக திமுகவுக்கு வந்துடுவான். அதை தாண்டி இவங்கிட்ட ஏதாவது அரசியல் அறிவு இருக்கான்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். 10 வருஷமாக வெறும் 10 வார்த்தையை வச்சு மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அப்படித்தான் 10 திருக்குறளை நீங்கள் சொல்லுங்கன்னு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு சொன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேள்வி கேட்டானே தவிர ஒரு குறள் கூட சொல்லலை. அம்பிட்டு தான் எல்லாம் வெத்து மனப்பாடம். நம்ம வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துடலாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த புத்தகத்தை படிப்பா. அவனுக்கு இப்போ வந்து பாடம் தான் முதல் பாடம். அதுக்கப்புறம் அவன் படிப்பான், அவனுக்கே தோணும். சரி இங்கதான் எல்லா புத்தகமும் இருக்கே. உங்களுக்கு
உங்களுக்கு ஆர்வம் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த புத்தகம்லாம் படிக்கணும் நம்மளும்? இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம் அப்புறம் சரி 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 ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ அவனுக்கு பாடம் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் கிடையாது. வீட்டு பாடம் பண்றதுக்கே நேரம் இல்லாம அவன் படிக்கணும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு தெரியுமில்ல. அதனால பையனோட பாடம் தான் முக்கியம், பையனோட படிப்பு தான் முக்கியம். தம்பிகளா தற்குறிகளா கேட்டீங்கல்ல, சீமான் பையன் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு எவ்வளவு தடவை சொன்னான்னு கேட்டீங்கல்ல. அவனுக்கு வந்தா மட்டும் படிப்பு முக்கியம், ஏன்னா ரத்தம். உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சமாவது திருந்துங்கப்பா, படிக்க வைங்கப்பா புள்ள குட்டிகளை. இதெல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு தான் நான் பதிவு பண்ணுறேன். சேனல் பேர் புன்னகை அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த நான் புன்னகையோடு பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. தயவு செய்து பிள்ளைங்களை படிக்க அனுப்பாமல் மட்டும் இருக்காதீங்க. படிக்க அனுப்பும்போது எல்லாரும் புன்னகையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.